இவருடைய முன்னாள் காதலிய செல்லமா அந்த கையை கடிக்கிறார். ரைட்டா? அப்ப இன்னைக்கு சிங்களத்தில் எல்லாம் போட்டிருக்காங்க, இதோ பாருங்கள் யுத்தத்தில் பிடிப்பட்ட ஒரு பெண்ணை கோபமாக கடித்து குதறி பழிவாகி கொண்டிருக்கின்றார், பாருங்கள் இங்கு நாட்டுக்காக இவர் செய்த சேவைன்னு. ஏனைய இளைஞர் யுவதிகளுக்கு ஒரு மன தைரியத்தை ஏற்படுத்த ஜனாதிபதியாக இருந்த ராஜபக்ச அவருடைய மகனை யுத்தத்தில் இணைத்தார். என்னத்துக்கு இணைச்சார்? யுத்தத்துக்கும் இவருக்கும் சம்பந்தம் இல்லை. இப்ப ஏலவல் செஞ்ச புதுசு தானே, ஏலவல் செஞ்சு முடிச்சோடனே இன்னும் டேட் 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 அப்படின்னு அந்த முறையான கல்வி தகம் இல்லாம தான் இவர் கடற்படையில சலைர மனுஷி இப்ப கோயில் வாசல்ல தான் தொடர்ச்சியா மண்டாடி கொண்டிருக்கிறாவோ, தன்னுடைய பொட்டையும் பூவையும் கடவுள் காப்பாத்தணும் சொல்லி. ஆனா அவரும் ஒரே பிடிவாதமா இருக்கிறார். அந்த வரம் கொடுத்திருப்பார், ஆனா மாஸ்க கலட்டாதால வரம் கொடுக்கறதுல கொஞ்சம் டிலேயா இருக்கு. இல்ல இப்ப அழுகுறாங்க தானே, பல பேர் அழுகுறாங்க. பாருங்க சுரேஷ் சலேவை எப்படி குடும்பப்படுத்திருக்காங்க, ஆசன வாயில எப்படி எல்லாம் காயமாவி இருக்கு சொல்றவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். தாங்கப்பா போயிட்டு பார்த்துட்டு மருந்து போட்டுட்டு வாங்க, பாவம் தானே. ஜெர்மனியிலே இசை நிகழ்ச்சி நடத்துவதற்காக ஜூன் 28 வந்து கொண்டிருக்கிறேன். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம் 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 வணக்கம். என்ன நடக்குது? சாணி அடி வாங்கினவர் இன்னைக்கு சாட்டை அடி வாங்க ரெடி ஆகிட்டாரு. என்னன்னா சுகீஸ்வர பண்டார, முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சனுடைய அப்போதைய செயலாளர். சாணி அடினா தான்ப்பா தெரியும் எல்லாத்துக்கும். சாணி அடி வாங்கின அந்த சுகீஸ்வர பண்டார இன்னைக்கு அதிரடியா கைது செய்யப்பட்டிருக்காரு. எங்கேயோ ஒரு மீட்டிங்கை முடிச்சுட்டு போற வழியில அவரை சேஸ் பண்ணி போயிட்டு அவர் வண்டியை நிறுத்தி அப்படி ஓவர்டேக் பண்ணி நிப்பாட்டி இவரை அப்படியே கைது பண்ணி அழைச்சிட்டு போயிருக்காங்க. என்னன்னு பார்த்தா ஏற்கனவே அரசாங்கம், இவங்க அரசாங்கம் தானேப்பா, என்ன காசு யாரு வீட்டு சொத்து எடுத்து நல்லா விளையாண்டுருக்காங்க. ரெண்டு சம்பளம் பெற்றிருக்காரு. செஞ்சது செயலாளராக இருந்துக்கிட்டு 2 இடத்துல சம்பளம் பெற்றிருக்காரு. அது சம்பந்தமா அரெஸ்ட் பண்ணி இப்ப கொஞ்சத்துக்கு மொத்தம் கொழும்பு கோட்டை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி எதிர்வரும் 1ஆம் தேதி வரை விளக்கமறையில் வைப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. இப்ப அது லேட்டஸ்ட் அப்டேட். அதோட நாங்க இன்னைக்கு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறோம். ஓகே, அவரை உடனே தயாசரி ஜெயசகர, சாமர சம்பத் ஆகியோர் ஓடி சென்று நீதிமன்றத்துல கட்டி தழுவி பார்க்க போயிருக்கிறாங்க. ஆனா அங்க அவரை பார்க்க கிடைக்கல. ஆனா ஓடி இருக்கிறாங்க உடனடியா. ஒரே ஓட்டமா ஓடுனதா சொல்லப்படுது. இது அப்படி இருக்கு. பாருங்க, கைது பண்ணாலும் சரி சிரிச்சுக்கிட்டே போறாப்புல. அதுக்கப்புறம் பார்த்தா சுரேன் ராகவன் உடனடியா, அதாவது டெல்வின் சில்வாக்கு புலம்பெயர் புலிகள்கிட்ட இருந்தா காசு கொடுப்படுதுன்னு ஒரு பார்லிமெண்ட் உறுப்பினர் ஒரு மேடையில வச்சு சொன்னதை இந்த அரசாங்கம் நிரூபிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விடுதலை புலிகளுக்கு சார்பாக இருக்கின்ற அமைப்புகள் இருந்து நேரடியாக காசு எடுத்தது என்று அவர் குற்றம் சாட்டினார். 2வது முறை அப்படி காசு எடுக்கும் போதுதான் லண்டனிலே கொடுக்காமல் அவை விரட்டி விட்டார். இப்ப இவரெல்லாம் வெளியில வர்றார். இவர் முன்னாள் வடமாகாண ஆளுநர். இவங்க எல்லாம் இப்ப வெளியில வராங்கன்னா சம்திங் ராங். இவருக்கு வடமாகாண ஆளுநரா இருக்கக்குள்ள இவர் என்னது செய்தவராங்க? இவர் மீதும் கணக்க புகார்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அது அந்த நில பிரச்சனை அது இதெல்லாம் கணக்க புகார்கள் மக்கள் இவர் மீது கொடுத்திருக்கிறாங்க. இவர் மீதும் கணக்க புகார்கள் இருக்குன்னு சொல்லப்படுது. ஆனா இன்னும் நடக்குதா இல்லன்னா நடக்குதோ தெரியல, அதுவும் தெரியாது. இனி நடக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கு பிறகு திடீர்னு ஊடகங்கள் வந்தாலே யோசிக்க வேண்டியதுதான் இருக்கு. இல்ல, இதுக்கு பிறகு நடக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். தூசு தட்டுப்படும் வடமாகாண ஆளுநரா இருந்த கால பகுதியில் இருந்த சேவைகள் தொடர்பாக. இவர் ஒரு தமிழர் என்று சொல்லக்கூடிய தமிழருக்கு பிரயோசனம் இல்லாதவர். அப்படி நல்லா தமிழ் கதைப்பார், சிங்களமும் கதைப்பார், ஆங்கிலமும் கதைப்பார், மும்மொழி தெரிஞ்சவர், நல்லா பேசக்கூடியவர். அவர் தான் இப்போ இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. அதாவது பார்லிமெண்ட் உறுப்பினர், நாங்க பேசணுமே, பார்லிமெண்ட் உறுப்பினர் அந்த அவர் பேசினதை வந்து மஹிந்த ராஜபக்ஷ வடமாகாண ஆளுநரா இருந்தவர். இவர் பார்லிமெண்ட் உறுப்பினர் மட்டுமில்ல, முதல் வந்து இவர் மைத்திரியிட்ட தேசிய பட்டியலை வாங்கிட்டு மைந்தையை தோடினவர். அதுக்கு முதல் வந்து இவர் ஆளுநரா இருந்தவர், வடமாகாண ஆளுநரா. ஆளுநரா இருக்கக்குள்ள இவர் ஒன்றுமே கிழிக்கல. அங்க கிழிச்சதெல்லாம் போட்டோ போடுற மட்டும்தான் பேஸ்புக்ல. இப்பதான் பேசுறாரு. என்ன காரணம்னு தெரியல. சரி, அண்ணன் சொன்ன மாதிரி முன்னுக்கு எதுவும் வழக்கு விசாரணைகள் சூடு பிடிக்க போதா இல்ல என்ன காரணம்னு நாங்க பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனா இன்னொரு இடத்துல நேற்று நாங்க ஒரு விஷயம் சொன்னோம் தானே, ஆசு மாரசிங்க பத்தி நாங்க ஒரு விஷயம் பேசுறோம் தானே. என்னன்னா ஐக்கிய தேசிய கட்சியில இருந்து இவர் உறுப்பினர் இல்ல அப்படிங்கிற ஒரு லெட்டர் வந்து வைரலா போனுச்சு.
இப்ப அந்த லெட்டரை வச்சுதான் பல ஊடகங்கள் செய்தி அடிச்சுட்டாங்க. என்னன்னு சொன்னா, ஆசு மாரசிங்கே வந்து ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கிட்டாங்க. என்னன்னா இவர் வந்து அரசாங்கத்துக்கு ஆதரவா நிறைய இடங்கள்ல போயிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு, இது நமக்கு செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டரை இவங்க வந்து இவர் வந்து நம்ம கட்சியில இவர் சொல்ற கருத்துக்களும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி லெட்டர். இன்னைக்கு தான் ஆசு மாரசிங்க ஒரு எமர்ஜென்சியா ஒரு ஊடக சந்திப்பை நடத்தி சொல்றாரு, இந்த லெட்டர் உண்மையானது இல்ல, இது ஒரு ஃபேக் லெட்டர். இதை வந்து யார் வெளியிட்டதுன்னு சொன்னா அவர் சந்தேகப்படுறாரா, ராஜபக்சக்களுக்குன்னு இப்ப இருக்காங்க தானே ட்ரம்ஸ் வாசிக்கிறவங்க, அந்த ட்ரம்ஸ் வாசிக்கிறவங்க தான் இதை வந்து தயாரிச்சு சோசியல் மீடியாவில் விட்டுருக்கணும். ஏன்னா இவர் வந்து அரசாங்கத்துக்கு சார்பாக கதைச்ச ஒரு சில விஷயங்கள் யாருக்கு பிடிக்கலன்னா ராஜபக்ச தரப்புக்கு பிடிக்கல. அப்ப அவங்க தான் இந்த வேலையை செஞ்சிருக்கணும்னு இன்னைக்கு அடிச்சு சொல்றாரு. நான் ஐக்கிய தேசிய கட்சிக்காரன் தான், நேற்று வந்தது போலீஸ் செய்தி அப்படின்னு அவரு சொல்றாரு. அப்ப இப்பதான் எங்களுக்கு விஷயம் விளங்கி இருக்கு. என்னன்னு சொன்னா, இப்படியும் கிளம்பி இருக்காங்க இந்த ராஜபக்ச டீம் வந்து, இப்படியும் ரெடியாவே செஞ்சுக்கிட்டு இருக்கு பல விஷயங்களை. ஷலைர மனிசி இப்ப கோயில் வாசல்ல தான் தொடர்ச்சியா மண்டாடி கொண்டிருக்கிறாவோ, போதி பூஜைகள் நடந்துகிட்டு இருக்கு. தன்னுடைய தன்னுடைய பொட்டையும் பூவையும் கடவுள் காப்பாற்றணும்னு சொல்லி. ஆனா அவரும் ஒரே பிடிவாதமா இருக்கிறார் கோயில் வாசகங்கள்லாம். ஆனா அந்த மாஸ்க கலட்டுற மாதிரி இல்ல. இப்ப கடவுள் சிலவள அந்த வரம் கொடுத்திருப்பார், ஆனா மாஸ்க கலட்டாதால வரம் கொடுக்கறதுல கொஞ்சம் டிலேயா இருக்கு. ஆமா ஆமா ஆமா. இப்ப நிறைய பேர் ஆர்வமா இருக்காங்க சலைவனுடைய மனைவி அந்த முகத்தை பாக்குறதுக்கு. ஆனா அவங்க காட்டுறதா இல்ல, அவங்க அத தனிப்பட்ட விருப்பம், அது அவங்களுடைய பர்சனல், அதை நம்ம ஒன்றும் சொல்லலாது, மாஸ்க் கழட்டி இருக்காதீங்க, அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனாலும் பாருங்க இன்னமும் கூட போராடிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு? அவருடைய கணவரை வந்து எப்படியாச்சும் இதுல இருந்து விடுதலை பண்ணணும். தொடர்ந்து போராட்டம் நடந்துகிட்டு தான் இருக்கு. அவருக்கு ஆதரவா வெளியும் பலர் போராடிக்கிட்டு இருக்காங்க. போராடினவங்க இந்த இப்ப நீதிமன்றம் சிறைச்சாலைன்னு போக வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டுறாங்க. அது ஒரு நல்ல அப்டேட் தான். அந்த ஒரு பௌத்த துறவி வந்து இப்படித்தான் எங்களை ஏமாற்றுகிறார்கள், அரசாங்கமும் கண்டுகொள்வதில்லை என்று ஒரு தானம் கொடுத்த பார்சலை பிரிக்கிறார். அதுல ஒன்றுமே இல்லை. பௌத்த துறவியை ஏமாற்றி இருக்கிறாங்க. இது நடந்திருக்குது. அதே அமெரிக்காவில ஹோட்டல் அறையில ஒரு பௌத்த துறவி சிக்கி இருக்கிறார். இப்ப இதுவரை நாங்க உள்ளூர் துறவிகளை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். இப்ப நாடு விட்டு கடல் கடந்து கண்டங்கள் கடந்து அமெரிக்காவில் இருக்க துறவியும் மாற்றத்தை வந்து சொல்ல வேண்டியதா இருக்கு. என்ன காரணம்? அவர் வந்து ஒரு அரெஸ்ட் பண்ணி இருக்காங்க ஒரு விஷயத்துக்காக. பெண் விவகாரத்திலாம் அவர் சிக்கி இருக்கிறார் சொல்லப்படுது. போலீஸ் சோதனையின் போது பாலியல் சேவைகளை பெற முயன்றதாக குற்றஞ்சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்ட 7 பேரில் இவர் ஒரு அதுல இவர் ஒரு ஆள் என்று கூறப்படுது. திருவோணமலை கடற்கரை சட்டவிரோத கட்டுமான விவகாரம் 3 பேர் குற்றத்தை ஒப்புக்கொண்டதாக தண்டப்பணம் செலுத்தி இருக்கிறாங்க. திருவோணமலை டச்பே கடற்கரை சட்டவிரோத கட்டுமானம் மற்றும் சர்ச்சைக்குரிய புத்த சிலை விவகாரம் தொடர்பில் இன்று வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது தண்டப்பணம் இன்று முன்னிலையான 3 பேர் குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து அவர்களுக்கு 25,000 ரூபாய் தண்டப்பணம் திருவோணமலை நீதிமன்றம் விதித்திருக்கு. அகற்றாண்மை கரையோர பாதுகாப்பு சட்டத்தின்படி அங்குள்ள சட்டவிரோத கட்டுமானங்கள் மற்றும் புத்த சிலைக்காக அமைக்கப்பட்ட கூடாரத்தை இடித்து அகற்றுவது கரையோர பாதுகாப்பு திணைக்களத்துக்கு எந்தவித தடையும் இல்லை என்ற நீதிமன்றம் வழி நடத்தி இருக்குது. இது ஒரு பெரும் பூதாகரமாக இன்றையும் ஓடினவர் சரத் வீரசேகர, விமல் வீரவன்ச எல்லாம் ஓடி போய் ட்ரை பண்ணி பார்த்தவங்க விளையாட்டு அங்கேயும் ஃபெயிலியர். கசப்ப சுவாமியும் விளையாட்டு கொடுத்தவர், அதுக்கும் ஃபெயிலியர். இப்ப ஆசனவாய் பகுதியில கணவனுக்கு காயமா ஆறுதலையாமண்டு எங்கட சரோஷாலே நானா சொல்றேன். இப்ப அப்படி சொல்லி கவலைப்படுறவங்களுக்கு போயிட்டு மருந்து போட்டு விடுறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கணும். இல்ல இப்ப அழுகுறாங்க தானே, பல பேர் அழுகுறாங்க. பாருங்க சுரேஷ் சலேவ் எப்படி கொடுமைப்படுத்தி இருக்காங்க, ஆசன வாயில எப்படி எல்லாம் காயமாவி இருக்கு சொல்றவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். தாங்கப்பா போயிட்டு பார்த்துட்டு மருந்து போட்டுட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி விட்டு அவங்க போயிட்டு அதுக்கான மருந்தெல்லாம் போட்டுட்டு வர வாய்ப்புகள் இருக்குதானே. பாவம் தானே. அதே நேரத்துல தான் பார்லிமெண்ட் உறுப்பினர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் வந்து 2 வாய்ஸ் கட் இன்னைக்கு கொடுத்திருக்காரு. 2 வாய்ஸ் கட்லயும் 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து ஈஸ்டர் தாக்குதல் இந்த விசாரணைகள் சம்பந்தமா அவர் ஏன் இதுவரை எதுவுமே பேசல, கொஞ்சம் அமைதியா தானே இருக்காரு அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, விசாரணைகள் சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு, நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு, அதனாலதான் நாங்க எதுவுமே பேசல. ரைட். ஆனா இன்னைக்கு பதறவங்க எல்லாம் எதுக்கு பதறாங்கன்னு நல்லா விளங்குது தானே. நல்லபடியா விசாரணை போய்கிட்டு இருக்கனால தான் அவங்க எல்லாம் பதற்றத்துல இருக்காங்கன்னு சொல்லியிருக்கு. අපරාධ පරීක්ෂණ දෙපාර්තමේන්තුව යම් කාරණාවක් පිළිබඳව කරුණු සොයමින් යන අවස්ථාවක ඒකට අවහිර කළ නොයුතුයි කියන එකයි අපේ නිගමනය. ஆனா இதே நேரத்துல இந்திய ஊடகங்களுக்கு இன்னைக்கு காலையில பார்லிமெண்ட் உறுப்பினர் ரவுஃப் ஹக்கீம் சொல்லியிருக்காரு, விலைவாசி நாளுக்கு நாள் ஏறுகிறது, சமாளிக்கிறது கஷ்டமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது 2 வீடியோ பார்ப்போம். இல்லை, விலைவாசி விவகாரத்தில் எந்த முன்னேற்றமும் கிடையாது.
அது நாளுக்கு நாள் ஏறிக்கொண்டுதான் செல்கிறது. சுரேஷாலை குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தபோது ஆடைகள் களையப்பட்டார் அல்லது வேறு விதமாக துன்புறுத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்களை அமைச்சர் நலிந்த ஜேதிச நிராகரித்துள்ளார். இந்த விசாரணையானது சட்டத்துக்கு முழுமையாக இணங்கவும் அரசியல் தலையீடின்றியும் நடத்தப்படுவதாக குறிப்பிட்டார். விசாரணையின் போது சலே கடுமையான துன்புறுத்தல் அவமானத்துக்கு உள்ளாக்கப்பட்டதாக குறிப்பிட்டு மனைவி கூறிய குற்றச்சாட்டு. இப்ப என்ன பிரச்சனை என்றால் சலையிட குடும்பம் என்ன சொல்ற அலமோதிக்கொண்டு தெரியுது. ஆமா, ரொம்ப பதற்றத்துல என்ன செய்ய, ஏன்னா இவங்க அலமோத வைக்கப்படுறாங்க. ஏன்னா யாருடைய ஒரு அரசியல் தேவை இருக்கு, ஒரு பெரிய ஒரு டீம்ல அரசியல் தேவைக்கு இப்ப பயன்படுத்தப்படுறாங்க. மனோரி சாலை, சுரேஷ் சாலையுடைய மனைவி மனோரி சாலை பயன்படுத்தப்படுறாங்க. இது அவங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியல. இந்த டைம்ல அவங்க கொஞ்சம் சிந்திச்சு செயற்படணும். நானா சொல்றேன் அதுதான். மனோரி சாலை அவர்களே, தமிழ் வாங்காது என்ன செய்ய, இருந்தாலும் நாங்கள் சொல்றோம், டிரான்ஸ்லேட் பண்ணி சரி பார்த்துக்கோங்க. நீங்க கவனமா இருக்கணும். உங்களை பல பேர் பயன்படுத்திக்கிட்டு இருக்கானுங்க அவங்க அரசியல் தேவைக்கு. அவங்க பெரிய பெரிய தலைகளை காப்பாத்துறதுக்காக இப்ப இருக்க ஒரே அவங்களுக்கு காரணம் வந்து சுரேஷ் அலை தான். சுரேஷ் அலை வாயிலிருந்து எதையும் வெளியே வரவிடாம தடுத்துக்கிட்டு இருக்கதும் அந்த குரூப் தான். சோ கவனம் அப்படின்னு சொல்லத்தான் இருக்கு. அடுத்த வார்த்தை என்ன சொன்னா டெல்சன், இன்றைக்கு வந்து மிக பிரதானமான ஓடிக்கொண்டிருக்கிறது வந்து இன்னும் ஒரு வீடியோ ஓடுது. யோசித்த ராஜபக்ச கடற்படை தளபதியா இருந்த போது பெரட் நடக்குது, அவனோட அம்மா இப்படி செய்யறான். அம்மா பெருமையா இருக்காங்க. அந்த வீடியோ நீங்க பார்க்கலாம். இதுல பிறகு அவர திருமணத்துக்கு கூட அவர் அப்படி கடற்படை அங்கியோட போன போட்டோக்கள், மஹிந்த ராஜபக்ச, சிரந்தி ராஜபக்ச, ஜோசித்த, நாமல், மற்றது அடுத்த ராஜபக்ச வேற என்ன, சிச்சி, நம்ம சிச்சி ராக்கெட் ராஜபக்ச. இந்த ராஜபக்சர்களுக்கெல்லாம் அவங்க அந்த விருதுகள் கொடுக்கிற போட்டோக்கள் எல்லாம் 2 காணொளிகளை நீங்க பார்க்கலாம். அதே நேரத்தில் இன்னொரு புகைப்படத்தையும் பாருங்க. இப்ப எல்லாம் சொல்றாங்க, அதானே நேத்து கூட சொன்னாரு மஹிந்த ராஜபக்ச, இல்ல யோசித்த ராஜபக்சனுடைய சட்டத்தரணி மனோஜ் கமகே சொல்றாரு, ஏனைய இளைஞர் யுவதிகளுக்கு ஒரு மன தைரியத்தை ஏற்படுத்த ஜனாதிபதியாக இருந்த ராஜபக்ச அவருடைய மகனை யுத்தத்துல இணைத்தார். என்னத்துக்கு இணைச்சார்? யுத்தத்துக்கும் இவருக்கும் சம்பந்தமே இல்லை. போயிட்டு வெளிநாட்டுல பூரா இருந்துட்டு அது வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. சரியா? அந்த டைம் இப்ப ஏலவல் செஞ்ச புதுசு தானே, ஏலவல் செஞ்சு முடிச்சோடனே இன்னும் அப்படின்னு அதை விட மோசம் ஏஎல் அந்த முறையான கல்வி தகமை இல்லாம தான் இவர் கடற்படையில அதுல இன்னொன்னு, கடற்படைக்கு சேர்றதுக்குன்னு ஒரு தகமை இருக்கு, கல்வி தகமை இருக்கு. ரைட்டா? அப்போ இவர் எக்ஸாம் செஞ்சு முடிச்சோடனே இது பாருங்க எப்படி நடந்திருக்கு. எக்ஸாம் செஞ்சு முடிச்சோடனே பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் மாறி இருக்கு. பேப்பர் ஆபீஷியலா சொல்றாங்க. இதுல வந்து இல்ல, நீங்க வந்து ஏலவல்ல ஒரு சாதாரணமா 2 பாடம் பாஸ் பண்ணியிருந்தா போதும், ஓலவல்ல சாதாரணமா ஒரு 3-4 பாடம் பாஸ் பண்ணியிருந்தா போதும்னு ஒரு பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் மாறுற அளவுக்கு இவங்களுக்கு ஏத்த மாதிரி அதை செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா யோசிங்க. இதுதான் ஹைலைட். ரைட்? அது எதுக்காகனா யோசித்த ராஜபக்ச செய்தது. அது யார் ஏற்பாடு செய்தது? அந்த வசந்த கருணாகொடா கடற்படை தளபதி 60 லட்சம் ரூபாய் அதுல மோசடி நடந்திருக்கு. சோ இவங்க 2 பேருமே அரசாங்கத்துக்கு 11 மாணவர் கடத்தல் காணாமதாக்குதல்ல பெரிய அண்டா. ஆமா, அதுவும் நடந்திருக்கு, இது நடந்திருக்கு. பல சூழ்ச்சிகளுக்கு சொந்தக்காரர் இந்த வசந்த கருணாகொட. ரைட்? அப்போ இவங்க இதெல்லாம் சேர்ந்துதான் பாருங்களேன். அந்த மஹிந்த ராஜபக்ச முன்னுக்கு யோசித்த ராஜபக்ச இருக்கும்போது பக்கத்துல வசந்த கருணாகொட இருக்காரு. இப்ப இவருக்கும் தேவை, இவர் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சோட தேவையெல்லாம் செஞ்சு கொடுக்கணுமே. ஜனாதிபதியா இருக்குது மஹிந்த ராஜபக்சயாச்சே, வேற யாரும் இல்லை. ஸோ அவங்களுக்கு தேவையான மாதிரி எல்லாம் செஞ்சுக்கிறதுக்கு ரிசல்ட் எல்லாம் நோமல் ஆக்கிட்டு இந்த ரிசல்ட் இருந்தாலே போதும் நீங்க சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு பிறகு மெடிக்கல், அதாவது ராணுவத்துல சேரத்துக்கு முதையே மெடிக்கல் செக்அப் எல்லாம் எடுத்துக்கிட்டு வெளிநாட்டுக்கு போறதுக்கான எல்லா ப்ரீ பிளானும் போட்டுட்டு அரசாங்க பணத்தை எடுத்துக்கிட்டு இவங்க போயிட்டு ஜாலியா அவங்க வேலைகள்லாம் செஞ்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ இதுதான் மிகப்பெரும் குற்றச்சாட்டா இருந்திருக்கு. அப்ப அதான் இன்னொரு போட்டோ அந்த போட்டோ என்னன்னா இவருடைய முன்னாள் காதலிய செல்லமா அந்த கையை கடிக்கிறார். ரைட்டா? அப்ப இன்னைக்கு சிங்களத்துல எல்லாம் போட்டிருக்காங்க, இதோ பாருங்கள் யுத்தத்தில் வெளிப்பட்ட ஒரு பெண்ணை கோபமாக கடித்து குதறி பழிவாங்கிக் கொண்டிருக்கின்றார் யோசித்த ராஜபக்ச. இதுதான் இவருடைய யுத்த முறைமை, பாருங்கள் இங்கு நாட்டுக்காக இவர் செய்த சேவைன்னு. அது இவருடைய முன்னாள் காதலியோட கொஞ்சம் அப்படி சந்தோஷமா இருக்கும் போது அதை எடுக்க போட்டோம். அடுத்தது நாமலை கடும் கோபத்துக்குள்ளாகிய கொழும்பு டெங்கு நுழம்பு.
அவங்க சொல்லுங்க 10 பேருக்கு மேல இருந்தா தான் ஏதாவது செய்வோம் சொல்ல, அதெல்லாம் அப்படியெல்லாம் சரி வராது. டெங்கு நோயாளி ஒருவர் இருக்கும் இடத்துக்கு வந்து புகை வீசுமாறு கோரிய போது ஒரு நோயாளி இருந்தால் போதாது, குறைந்தபட்சம் 10 நோயாளி இருக்க வேண்டும் என கொழும்பு மாவட்ட பிரதேச சபை அறிவித்திருக்கு. அப்ப நாமல் கேட்டிருக்காரு, இதெல்லாம் சரி வராது, நுழம்பை அழிக்கவும் உடனடியாக நாமளுக்கு டெங்கு நுழம்ப கொண்டு கோபம் வந்துச்சு. ஐயோ. இதுக்கும் கொழும்பு பக்கம் பரவலா பேசப்படுது. மற்றது இன்றைக்கு அந்த அறிஞ்சிருப்பீங்க, இந்த நுவரெலியா விடுதி ஒன்றுல ஒரு ஆமா. சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்குது. அது தொடர்பாக போலீசாரும் தேடிக் கொண்டிருக்கிறாங்க இல்லையா? ஆமாண்ணா, ஆமா. அதாவது நிறைய நாட்களாக நூரலியாவுல ஒரு தங்கு விடுதியில இவங்க காதலர்னு சொல்லப்படுற இளைஞரும் இந்த யுவதியும் தங்கி வந்திருக்காங்க. இன்னைக்கு தான் ஒரு சிசிடிவி காணொளி காட்சி வெளியாகுது. என்னன்னு சொன்னா, இந்த யுவதியை வந்து இந்த இளைஞர் தூக்கிட்டு வாராரு, அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு இழுத்துக்கிட்டு வாராரு. அப்படின்னா சந்தேகிக்கப்படுது அவங்க தங்கின அறையிலேயே இவர் உயிரிழந்தாரா, அல்லது இது என்ன நடந்தது, இது கொலையா தற்கொலையா, இல்லது என்ன மர்மமான ஒரு முறை, இது மர்மமா தான் இருக்கு, என்ன நடந்துச்சுங்கிறது இப்ப இளைஞரை தேடிக்கிட்டு இருக்காங்க. சோ என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாம இருக்கு. நுவரெலியாவிலிருந்து தென்னியாய பகுதிக்கு கொண்டு வந்து அந்த வாகனத்திலே இந்த யுவதியினுடைய சடலத்தை விட்டுட்டு அந்த இளைஞர் தலைமறைவாகி இருக்கதாகத்தான் சொல்லப்படுது. இப்போ அந்த இளைஞரை தேடிக்கிட்டு இருக்காங்க. நீதிமன்றத்தால் வெளிநாட்டு தடை விதிக்கப்பட்டுள்ள அரசியல்வாதிகள் மற்றும் அரசு உயரதிகாரிகள் குறித்து தொடர்ச்சியான கண்காணிக்கப்படுவதாக அரச புலனாய்வு பிரிவினர் கூறியிருக்கின்றார்கள். குறிப்பாக சொல்லப்போனால் இவர்களுக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகள் உள்ளது. மேலும் அவர்கள் குறிப்பிடுகையில் குறித்த நபர்கள் பல்வேறு வழிகளில் வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்வதற்கான சந்தர்ப்பங்கள் இருப்பதாக நிலவும் சந்தேகம் காரணமாக அவர்களை கண்காணிக்க வேண்டிய அவசியம் குறித்து புலனாய்வு பிரிவினர் விசேட ஒரு ரகசிய நகர்வு ஒன்றை மேற்கொண்டிருக்காங்க. குறிப்பாக குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவு, லஞ்ச ஊழல் விசாரணை ஆகியவற்றில் கடந்த காலங்களில் பல்வேறு அரசியல் மற்றும் உயர் அதிகாரிகள் சிலர் நீதிமன்றத்தினூடாக வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கப்பட்டிருந்த போதும் கடல் மார்க்கமாக கூட பல பேர் தலைமன்னார் வரைக்கும் போய் வரதா கேள்விப்படுறேன். அது மட்டுமல்ல, நிதி மோசடி குற்றச்சாட்டுகள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பு விசாரணைகள் செய்யப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. கனவேர் தலைமன்னாருக்கு போறாங்களாம், கனவேர் இது யாழ்ப்பாணம் அந்த தீவக பகுதிகளில் எல்லாம் நடமாட்டங்கள் புதுப்பிது வஜரோக்கள் எல்லாம் ஓடிக்கொண்டு தெரியும். கடல் தப்புறதுக்கு கனரை நடக்குது. அரசியல்வாதிகளும் ஒரு சில பேர் இருக்காங்க. அப்ப சரி, அப்ப கொஞ்சம் காடை வந்து அந்த பாதுகாப்பை வந்து பலப்படுத்திக்கங்க, ஓட விட்டுறாதீங்க, அதுதான் சொல்றதுக்கு இருக்கு. ஆனா அதே மாதிரி இப்ப எதிர்கட்சியில முன்வச்ச ஒரு மிகப்பெரும் குற்றச்சாட்டு ஒன்று இருக்கு பாருங்க. அந்த டித்வா சூறாவளி நாட்டை வந்து நாசம் பண்ணிட்டு போயிட்டு இப்போ எத்தனை நாள் ஆகுது, இன்னும் கண்டிக்கு போற ரயில்வே ட்ராக்கெல்லாம் இன்னும் செஞ்சு முடிக்கல, இன்னும் பல இடங்கள் வந்து இன்னும் முழுமையா செஞ்சு முடிக்காம இருக்கு, என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு எதிர்கட்சி நிறைய பேர் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கு. நானுவயா பதுளை ரயில் சேவை ஜூன் 20ஆம் தேதி முதல் மீண்டும் ஆரம்பம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது நல்ல ஒரு இது. டித்வா புயலால் சேதமடைந்த நானுவயா முதல் அம்பேவள வரையிலான மலையக ரயில் பாதையின் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்து விட்டன. அதன்படி நானுவயாவிலிருந்து பதுளைக்கான ரயில் சேவைகள் எதிர்வரும் 20ஆம் தேதி முதல் மீண்டும் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. ஏன்னா இலங்கையிலே டூரிஸ்ட் கொஞ்சம் அடிபடுறதுக்கும் இந்த டித்வா புயலுக்கு அப்புறம் கொஞ்சம் சரிவு தான், அது உண்மைக்குமே சொல்லி ஆக வேண்டும். டூரிஸ்ட் இப்போ இந்த ட்ரெயின் பதுளைக்கு போற ட்ரெயின் ரூட் எல்லாம் சரியா செய்யப்பட்டிருக்கணும் எப்பயோ, ஆனா இப்போ ஒரு மாதிரியா செஞ்சு முடிச்சிருக்காங்க. இனி அது வளமைக்க திரும்பும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா நாங்க அடுத்து முன்னோக்கி நகரத்துக்கான வேலைகளை பார்ப்போம். அதோட நில்சான் இன்னொரு சம்பவம் என்னன்னு சொன்னால், இலங்கைக்கு வந்து இனிய சுற்றுலா பயணிகள தொகை அதிகரிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுது. இந்த ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இடையிலான யுத்தம் நிறைவடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில அதுவும் இனி சுற்றுலா பயணிகள் அதிகரிக்கலாம். அதோட இலங்கையில் அந்த டில் நம்பர் எடுக்க வேண்டும் என்ற கட்டாயம் இந்த மாதம் உறுதி செய்யப்பட்டிருக்குது. அதோட எல்லாரும் வந்து ரிட்டர்ன் சப்மிட் பண்ணணும், உங்களுடைய ஒரு வருடத்துக்கான உங்களுடைய நிதி மூலங்கள் தொடர்பான அறிக்கை சமர்ப்பிக்கணும். அதுக்கு அங்கே டெக்ஸ் செய்யக்கூடியவர் அதிகாரிகளூடாக அந்த டெக்ஸை நீங்க செய்யணும், அது கட்டாயம் செய்யணும். மற்றது டில் நம்பர் கட்டாயம் வேணும். டில் நம்பர் பெறாம கணக்கு அரச ஊழியர்கள் மற்றும் சாதாரணமான மக்கள் இருக்கிறீங்க, அதாவது நீங்க ஒரு வருமானத்தை ஈட்டுறவராக இருந்தால் 18 வயதுக்கு மேல எல்லாருமே எடுக்க சொல்லிருக்காங்க. எல்லாரும் எடுங்க. 18 வயதுக்கு முக்கியமா அரசாங்க ஊழியர், தனியார் ஊழியர்கள் மற்றும் வேலைகளில் ஈடுபடக்கூடியவர்கள் மிக முக்கியமா இதை ஏற்படுத்தி கொள்ளணும். அப்படி இல்லைன்னு சொன்னா அது இன்னும் நல்லமில்ல, சில உங்களுக்கு இன்னும் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும் சேவை வழங்குனர் தரப்புல. மற்றும் வந்து வங்கி கணக்குகளில் கூட ஒரு நெருக்கடி இருக்கிறதா கூறப்படுகிறது. இந்த நாட்டு நடப்பு கூடாக இன்னும் ஒரு விடயத்தையும் சொல்லிக் கொள்றோம். இன்றைக்கு ஊடறுப்பு நிகழ்ச்சியில கலந்து கொண்ட கொழும்பு பல்கலைக்கழகத்தில பொருளியல் துறையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பேராசிரியர் அமிர்தலிங்கம் குறிப்பிட்டார், பல கடைகள்ல அந்த விசா கார்டு, கிரெடிட் கார்டுகளை பாவிக்கிறதுக்கு அனுமதி இல்லைன்னு போட்டிருக்கிறாங்களாம். ஏன் அது அனுமதி இல்லைன்னு போட்டிருக்கிறாங்கன்னா, அது பாவிச்சு அவங்க டெக்ஸ் கட்டணும் கட்டாயம். சரியா? அது இல்லைன்னு சொன்னா அந்த அதாவது கேஷா வாங்கினா டெக்ஸ் இல்லை,
பில் இல்லாம கொடுக்கலாம். பில் இல்லாம இப்போ நீங்க ஒரு சோடா போத்தலை வாங்குனீங்கன்னா உங்களுக்கு பில் இல்லாம வெளியில விடலாம். அப்ப இந்த கார்டு பாவிச்சா அது டெக்ஸுக்குள்ள வரும். அப்ப கடைகள் கொழும்பு நகர் பகுதியில திருட்டு வேலையில ஈடுபடுது. நடக்குது. நிறைவரி திணைக்களம் குறிப்பா இருக்கணும். இன்னும் ஒரு சில கடைகள் இருக்குன்னு எப்படின்னா நம்ம வந்து கார்டுல பர்ச்சேஸ் பண்றோம்னு சொன்னா கார்டுக்கு ஒரு 3% நெட் ஆகுன்றது, டோட்டல் பில்லுக்கு 3% நெட் ஆகும். ரைட். அதை வந்து மத்திய வங்கி சொல்லிடுச்சு. நந்தலால் அவர்கள் சொன்னார்கள், மத்திய வங்கி ஆளுநர், அது நடக்கக்கூடாது. இனி 3% வந்து மக்களுக்கு வந்து அந்த சுமை வந்து இருக்கக்கூடாதுன்னு ஒரு அறிவிப்பு விடுத்தும் கூட இன்னும் ஒரு சில கடைகள் அப்படித்தான் இருக்கு. இது தொடர்புகளில் சில இதுகள் நாங்கள் ஒரு மக்கள்கிட்ட கேட்டுக்கொண்டோம். உங்களுக்கு முறைப்பாடுகள் அருகில் இருக்கக்கூடிய லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அலுவலகம் 23 இடங்களில் திறக்கப்பட்டிருக்கிறது அரசாங்கம் சொல்லி, அதில் உங்களோட முறைப்பாடுகளை பதிவு செய்யுங்க. இந்த காட்பாவிக்கலான்ற கடைகள விலாசத்தையும் அருகில் இருக்கக்கூடிய போலீஸ் நிலையங்களுக்கு தெரியப்படுத்துங்க. கொட்லைனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம்னு சொல்லப்படுது. அது மாதிரி முறைப்பாடாகவும் தெரிவு செய்யப்படலாம்னு சொல்லப்படுது. எனவே இந்த தகவலோட டில்சன் போயிட்டு வரோம். மீண்டும் நாளைக்கு புதிய அப்டேட்டோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பாய். ஜெர்மனியிலே இசை நிகழ்ச்சி நடத்துவதற்காக ஜூன் 28ஆம் தேதி வந்து கொண்டிருக்கிறேன். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.